Welcome back to Edification. If you want to elevate your learning process, please get in touch with our channel. இன்னைக்கு நாம குட்டுல பார்ட் 2 பார்க்க போறோம். குட்டோட பார்ட் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணாதவங்க கட்டாயமா செக் பண்ணுங்க. It could help you to comprehend the topic 100% clearly. Okay? இன்னைக்கு பார்ட் 2 குள்ள போலாம். மாடல் வெர்ப் இதோட ஆல் யூசேஜ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க could யூஸ் பண்ணும்போது அது கூட V1 வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். could கூட நீங்க வெர்போட பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் அதோட 6 மெயின் யூசேஜ். இதுல ஃபர்ஸ்ட் 3 பார்ட் 1ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாம லாஸ்ட் 3 கவர் பண்ண போறோம். ஓகே பார்க்கலாம். இப்போ நம்ம சஜஷன் அண்ட் அட்வைஸ்ல குட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு சஜஷன் சொல்றத ஒரு ஆர்டர் பேஸ்ல சொல்றோம்னா நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட சொல்லலாம், இல்ல நமக்கு நெருங்கி பழகினவங்களோட நம்ம சொல்லலாம். ஆனா அது எல்லா நேரங்களிலையும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. நம்ம சுப்பீரியரா இருக்கட்டும், உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், யார்கிட்டனாலும் உங்களுடைய சஜஷன் இல்லைன்னா அட்வைஸ் கொஞ்சம் பொலைட்டா சேரும் போதுதான் அங்க அது ஒர்க் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு இந்த குட் 99% ஒர்க் ஆகும். சரிங்களா? சோ சஜஷன் அண்ட் அட்வைஸ்ல நீங்க குட் யூஸ் பண்ணும்போது கட்டாயமா அது பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் will make you clear understanding. பாருங்க, நீ உன் கம்ப்யூட்டரை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி பாரு. உன் கம்ப்யூட்டரை நீ ரீஸ்டார்ட் பண்ண சரியாயிருங்கிறது உங்களுடைய சஜஷன் இல்லையா? அதை நீங்க இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணும்போது நீங்க குட் யூஸ் பண்ணணும். இங்க ஷுட் யூஸ் பண்ண முடியாது. ஷுட் யூஸ் பண்ண அது ஆர்டர் பேஸ்டுக்கு மாறிடும் இல்லையா? ஸோ உங்களுடைய சஜஷனை நீங்க பொலைட்டா கன்வே பண்ண நீங்க குட் யூஸ் பண்ணுங்க. யூ குட் ட்ரை ரீஸ்டார்டிங் யுவர் கம்ப்யூட்டர். You could try restarting your computer. Okay, நம்ம இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாமா? இல்லைன்னா சாப்பிட போலாமான்னு கேட்டா அது கொஸ்டின். பரவாயில்ல, கேட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாம்ங்கிறது நம்மளுடைய சஜஷன். இதை நாம என்ன செய்யறோம், ஒருத்தர்கிட்ட என்ன செய்யறோம், கன்வே பண்றோம். அப்போ we could go out for dinner. We could go out for a dinner. இன்னைக்கு வெளியே சாப்பிட போலாமா? இதுவே நீங்க கொஸ்டினா கேட்கணும்னா could we go out for a dinner? Could we go out for a dinner அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, அவர் இதை பத்தி அவரோட மேனேஜர் கிட்ட பேசலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் ஒர்க் ஆகும். பேசியிருக்கலாம் அப்படின்னு பாஸ்ட் எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, இது ப்ரெசன்ட், நம்ம ப்ரெசன்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். அவர் இதை பத்தி அவரோட மேனேஜர் கிட்ட பேசலாம். ஏன்னா பேசலாங்கிறது உங்களுடைய சஜஷன் இல்லையா? ஸோ நீங்க அதை கன்வே பண்ணும்போது நீங்க குட் யூஸ் பண்ணலாம். He could talk to his manager about it. He could talk to his manager about it. எவ்வளவு நீட்டா சொல்றேன் பாருங்க. ஓகேவா? இப்படிதான் நம்மளுடைய சஜஷன் இன்னொருத்தர்கிட்ட கன்வே பண்ணும்போது நம்ம குட் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஓரளவு புரிதலை கொடுத்துருந்துருக்கும். நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய சஜஷன் சொல்லும் போது நீங்க யோசிச்சு பார்க்கலாம், குட் யூஸ் பண்ணலாமா, எப்படி இருக்கும்னு நீங்க தான் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து கண்டிஷனல் சென்டென்சஸ்ல எப்படி குட் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம குட் பிளஸ் V1 தான் பார்த்துட்டு இருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. இப்ப கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் இப்ப நடக்கல, இப்ப இல்ல, ஆனா நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு 99% நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம ஒரு கற்பனையான ஒரு நிலையில நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அந்த இடத்தால நீங்க குட் நீங்க யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க இஃப் கிளாஸோட யூஸ் பண்ண போறீங்க. அதுலயும் நீங்க if class யூஸ் பண்ணி could யூஸ் பண்ணும்போது நீங்க present and future possibilitiesக்கு நீங்க தாராளமா could plus V1 யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு அதிகமாக நேரம் இருந்தா நான் பிரெஞ்சு படிக்கலாம். அப்ப இப்ப இல்ல, வேணும்னா நீங்க நினைச்சா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தா நான் பிரெஞ்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இத if I have more time, if I have more time, எனக்கு நேரம் இருந்தா I could learn French, learn V1. Okay, I could learn French. நான் பிரெஞ்சு படிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல
எனக்கு அதிகமா நேரம் இருந்திருந்தா நான் பிரெஞ்சு படிச்சிருப்பேன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பாஸ்ட்ல எனது பாசிபிலிட்டிஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நீங்க குட் பிளஸ் வி ஒன் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்ப என்ன சொல்ல வரோம்? ஃபியூச்சர்லயும் ப்ரெசன்ட்லயும் நீங்க என்ன செய்யலாம்? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நல்லா பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தா நான் ஃப்ரெஞ்ச் படிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தா நான் ஃப்ரெஞ்ச் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இஃப் ஐ ஹேவ் அ மோர் டைம், ஐ குட் லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஐ குட் லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஒரு கண்டிஷன் வச்சு நம்ம என்ன செய்றோம்? ஒரு பாசிபிலிட்டிஸ சொல்றோம். ஓகேவா? அவ மேலும் முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம். அவங்க நல்லா தான் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப சொல்றோம், இன்னும் கொஞ்சம் அவ ட்ரை பண்ணான்னா நல்ல ஹை மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றோம். முயற்சி பண்ணா வாங்கிடலாம். ஆனா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப நீங்க கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட நீங்க என்ன செய்யலாம்? குட் யூஸ் பண்ணலாம். If she tries harder, if she tries harder, she could pass the test. She could pass the test. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்ப நீங்க இது மாதிரி எல்லாம் நீங்க அடிக்கடி பேசுவீங்க. டைம் இருந்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு டைம் இருந்தா நான் அந்த பார்ட்டிக்கு வரேன். ஓகேவா? நேரம் இருந்தா நம்ம போகலாமா அப்படின்னு எல்லாம் பேசுவோமா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க குட் தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, நம்ம கிட்ட கார் இருந்தா நம்ம கொஞ்சம் டிராவல் நல்லாவே பண்ணலாம். ஏன்னா ரெண்ட்டுக்கு எடுத்தா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம கிட்ட கார் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நம்ம நல்லா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப கார் இருந்ததுன்னா பண்ணலாம். அப்போ ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அதாவது பாசிபிலிட்டிஸ பத்தி பேசுறீங்க. இருந்தா ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு செய்றீங்க. ஸோ அப்போ இஃப் வி ஹேவ் அ கார் கார் இருந்தா we could travel more. We could travel more. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசென்ட்ல ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸை சேர்த்து நீங்க பேஸ் பண்றீங்க. ஓகேவா? இப்படி இருந்தா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் குட் ஹியர். லாஸ்ட் யூசேஜ் கிரிட்டிசைசிங் பொலைட்லி. கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு. அதை நீங்க பொலைட்டா கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா, கிட்டிங் பண்ணுவீங்க இல்லைங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம். ஸோ ரொம்ப உங்களுக்கு நெருங்கி பழகினவங்க கிட்ட நம்ம என்ன செய்வோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை பொலைட் வேயா பண்ணும்போது நீங்க குட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சாஃப்டா ஒருத்தரை விமர்சிக்கிறோம், அதே சமயம் என்ன செய்யறோம், இந்த இடத்துல கிரிட்டிசைஸ் சொல்லிட்டோம். அப்ப அதே சமயம் என்ன செய்யறோம், அவங்களோட தப்பை என்ன செய்யறோம், சுட்டி காட்டுறோம். நீங்க ரூடா சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கோவம் வரும். பட் நீங்க அது பொலைட் வேவா அவங்கள என்ன செய்யலாம், கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுடைய தப்ப நீங்க சுட்டி காட்டலாம். சரிங்களா? ஸோ இதை நீங்க கண்டிப்பா ப்ரெசென்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ப்ரெசென்ட்ல மட்டும்தான் நீங்க ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ண குட் பிளஸ் வி ஒன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்த முறை நீ அதிகமா கவனமா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்றீங்க. நெக்ஸ்ட் டைம் நீ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கலாம். நம்மளே சொல்லுவோம், ஒரு ஆர்டர் பண்ணிட்டோம் தப்பா வந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் நம்ம கவனமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ அப்ப நீங்க யூ குட் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். இதே நம்மள சொல்லும் போது என்ன சொல்லுவோம், வி குட் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். நம்ம அடுத்த தடவை ரொம்ப கவனமா இருக்கலாம். சரியா? இந்த தப்பு மறுபடியும் நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதேதான். யூ குட் பி மோர் கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இருக்கலாம், நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகே, கிரிட்டிசைஸ். அப்ப நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம என்ன செய்யறோம், நம்மளாவே என்ன செய்யறோம், ரீக்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, நம்ம பண்ண தப்பு நெக்ஸ்ட் டைம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அவன் எனக்கு தாமதிக்காமல் சொல்லலாம். ஒரு விஷயத்த டிலே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொல்றோம், நீ வெயிட் பண்ணாம எனக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா நீ சொல்லு அப்படின்னு சொன்னா அது கம்பல்ஷன் ஆயிரும். சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு வகையில கிரிட்டிசைசேஷன் தான் இல்லையா? நம்ம அவங்க கிட்ட என்ன செய்றோம், மறைமுகமா அவங்களுடைய தப்ப சொல்லி காட்டுறோம். ஸோ அப்போ he could tell me earlier. He could tell me earlier. could plus v1 யூஸ் பண்றேன் பாருங்க. he could tell me earlier. அவன் சொல்லி இருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்க என்ன ஆயிரும், அது கம்ப்ளீட் பாஸ்ட் டென்ஸ் ஆயிரும். அப்ப நீங்க could கூட v1 யூஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து could have plus v3க்கு போயிடணும். சரிங்களா? ஆனா நம்ம இன்னைக்கு ஏம் பண்றதெல்லாம் could வச்சியும் அது கூட v1 ஆட் பண்றதை மட்டுமே வச்சு பாக்குறதுனாலதான் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அவன் எனக்கு தாமதிக்காமல் சொல்லலாம். அட் தி பிரசன்ட்ல நாம அவர கிரிட்டிசைஸ் பண்றோம் இல்லையா? "He could tell me earlier." அவன் சொல்லியிருக்கலாம்னா, "He could have told me earlier." அவன் முன்னாடி சொல்லி இருக்கலாம். அது பாஸ்ட் டென்ஸ். அங்க could பிளஸ் V1 இல்ல. புரிஞ்சுக்கணும். ஓகே. குறைஞ்சபட்சம் வருவதற்கு முன்பு ஒரு அழைப்பு கொடுக்கலாம். திடீர்னு விசிட் பண்ணும்போது நம்ம அந்நேரம் அவர கிரிட்டிசைஸ் பண்ணோம். "என்ன சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். குறைஞ்சபட்சம் வருவதற்கு முன்னாடி ஒரு அழைப்பு குடுக்கலாம் அப்படிங்கும்போது, "You could at least call before coming." You could ஓகே. "You could at least call before coming." அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் இத நீங்க என்ன செய்யணும், ஒருத்தர கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியோ, இல்ல அட்வைஸ் பண்ற மாதிரியோ பொலைட்டா எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, நீங்க இந்த குட் யூஸ் பண்ணி எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குட் பிளஸ் வி ஒன்ன இந்தந்த டாபிக்கு கீழ எந்த டென்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் கிளியர்லி. ஓகே. அதே சமயம் இட் ஹெல்ப்ஸ் யூ டு யூஸ் திஸ் டாபிக் அட் த ரெஸ்பெக்டிவ் places. Okay. Thank you.